முஸ்லிம் பெண்களை சீரமைக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إياكم والدخول على النساء إياكم والدخول على النساء பெண்களிடத்திலே செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். فقال رجل من الأنصار يا رسول الله أفرأيت الحمو قال الحمو الموت. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக, நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக. கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே, கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மௌத்துக்கு சமம். இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னா, தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க. எங்க குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது. நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்கெல்லாம் அண்ணன் அக்கா தங்கச்சின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட உங்க வாப்பாவை விட உங்க சமுதாயத்தை விட உங்க தமிழ்நாட்டை விட உங்க நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கொடுத்திருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம். ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். ஹிஜாபை களைந்தால் ஒரு அந்நிய ஆணிடத்திலே, தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கினவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து, குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நிகழ்வுகளை, அந்த கேவலங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. முதலிலே காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், காஃபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இதுவெல்லாம் இன்று தௌஹீதை ஏற்றுக்கொண்ட, பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களிலே இருக்கலாமா? இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போது களையப்பட போகிறது? இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது? அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னுமா நேரம் வரவில்லை? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, என்னப்பா இன்னுமா நேரம் வராம திருந்தாம இருக்கீங்க? உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நினைவா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு, இது போன்றுதான் லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஅ தி மஹ்ரமின். ஒரு மஹ்ரமின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது. வலா யதுகுலு அலைஹா ரஜுலுன் இல்லா வ மஅஹா மஹ்ரமுன். மஹ்ரம் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழையக்கூடாது. ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அக்ருஜ ஃபீ ஜைஷின் கதா வ கதா. இந்த போர்க்களத்திலே நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன், பெயர் கொடுத்திருக்கிறேன். வ இம்ரஅதி துரீதுல் ஹஜ். என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள். இவர் எங்க போறாரு? போருக்கு செல்ல இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறாள், மஹரமுடைய துணை இல்லாமல், என்ன செய்வது? ஃபகால உக்ருஜ் மஅஹா. அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீயும் ஹஜ்ஜுக்கு செல். ஏன்? நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய். என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை? உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மஹரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது. அது ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி, தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி, உள்ளங்கள் பிறலாத இடத்துக்காக இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்கள் மஹரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது. லா இலாஹ வகரன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நபிமார்களின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள். ஜாஹிலியத்திலே அலங்கரித்துக் கொண்டு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம். நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான்.
ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபியே உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததை போன்று ஆண்களை விலக்கி கொண்டு நடுவிலே நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஹுவ காரிஜ் மினல் மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, ஹதீஸை கொஞ்சம் விளங்கணும், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஃபக்தலத்தர் ரஜாலு மஅன் நிசா, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள். في الطريق فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكن أن تحققن طريق عليكن بحافة الطريق. فكانت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لصوقها به. الله الله الله. ஆண்களும் பெண்களும் கலக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள், பெண்களை விலகிச் செல்லுங்கள், கலக்காதீர்கள். இங்க விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றாங்க, ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க. ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள், பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள். இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமினின் தன்மை அல்ல. இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல், திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு எங்க உதவி கேட்கிறாங்க? அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறதை விடட்டும், அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான்கள் தான் இப்படி செய்ய சொல்லுவார்கள், இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள். அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும், அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாது, ஹிஜாப் இல்லாமல், திரை இல்லாமல். தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை. மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம். அல்லாஹ் அக்பர். இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரிகள் இன்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். சஹாபி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள். துணிகள் மாட்டிக்கொள்கிறது, எடுத்து விட்டு செல்கிறார்கள். அப்ப எந்த அளவு ஓரமா நடந்திருப்பாங்க? இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதா இருக்கு. அவங்க எல்லாம் நடுவில் ராணி மாதிரி நடந்து வர்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால். ஆண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும், பெண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். அது ஆடையிலேயோ, பேச்சிலேயோ, குணத்திலேயோ எதில் இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டிஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு, அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும்? சின்ன பிள்ளை தானங்க, இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க. சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும்? ஹிஜாபை போட்டு வளருங்கள். சின்ன வயதிலேயே 2 வயசு 3 வயசு மஹரம் ஆவறதுக்கு முன்னாடி, பாலிக் ஆவறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள், ஹிஜாபை கொண்டு வளருங்கள். அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளர்வாள். 15 வயசு வரைக்கும் ஹிஜாபா கண்ணில் காட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாபா போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதாரோட தான் உட்கார்ந்துருப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் தகைதுன்ன ஃபலா தഖலஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. நபியே, உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், அந்நிய ஆண்களிடத்திலே பேசும்போது குலைந்து பேச வேண்டாம், கம்பீரமா பேசுங்க. ஏன்? மரது உள்ள, நோயுள்ள உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும், தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும். பேசும் பொழுது தெளிவாக, தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை. இன்னைக்கு கணவன்ட்ட நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லா மாஷா அல்லாஹ் அதிகம்.
கணவன்கிட்ட சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க. வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களை தவிர யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்து சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐயும் ரஅத்தின், எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்ற காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி தான், விபச்சாரி தான் அவள். என்ன அர்த்தம் வருது இதுல? ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு அந்நிய ஆணுடைய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வழியை ஏற்படுத்தி விடக்கூடாது. வழியை ஏற்படுத்தினால் அவள் விபச்சாரிதான். விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பெண்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் இயற்கையாக அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. முதல் எங்க சொல்றான் அல்லாஹ்? உள்ளத்திற்கு அழகாக அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான் முதலிலே. ஆண்கள்கிட்ட ஈமான், இஸ்லாம், தௌஹீத், இறையச்சம் இருந்தால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் பலகீனமா உள்ள மறந்துள்ள நோய் உள்ள உள்ளத்திலே என்னாகும்? லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். قال رسول الله صلى الله عليه وسلم اطلعت في النار فرأيت أكثر أهلها النساء. என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே அழுகுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள், கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை நான் பார்த்தேன், அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். لو أن قطرة من غساق صبت على أهل الأرض لأفسدت معائشها. غساக் என்ற பானத்தின் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தாலே இந்த பூமி அழிந்துவிடும். هل أتاك حديث غاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية. யா அல்லாஹ், இப்படி தாங்க முடியும்? خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه إنه كان لا يؤمن بالله العظيم. 70 முழம் சங்கிலியை கொண்டு இவனை வாயிலே ஒரு முனையை வைத்து பின் துவாரத்தின் வழியாக இன்னொரு முனையை எடுத்து நரகத்திலே இவனை தூக்கி எறியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஜரத் ஸக்கூம் என்ற மரம் கொடுக்கப்படுமே நரகத்திலே. ஷஜரத்துஸ்ஸக்கூம் என்ற மரம் கொடுக்கப்பட்ட பிறகு உடலிலே உள்ள அனைத்து உறுப்புகளும் அரைந்து ஓடுமே. வஸுகூமா அன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஹும். அவர்கள் நரம்புகளை எல்லாம் துண்டிக்கக்கூடிய ஹமீம் என்ற பானத்தை அல்லாஹ் கொடுப்பானே. நாருக்கும் ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். கீல யா ரசூலல்லாஹ் இன்னக இன் கானத் லகாஃபியா. இந்நாளை மறுமையின் நரகத்தின் நெருப்பு இந்த உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு உயரமானது, அதிகமானது, 70 மடங்கு உயரமானது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இந்த நெருப்பே போதுமானது. இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது. ஒரு வெண்ணி சட்டியை தாங்க முடியாத இந்த மனுஷனால, ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாத நெருப்பு ஜுவாலையை, நெருப்பு கடலை, நெருப்பு காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கிக் கொள்வான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதிலே அந்த பெண்களை அதிகமாக பார்த்தேன். சொர்க்கத்தை பார்த்தேன், அதிலே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. என்னையும் கேட்கிக் கொள்கிறேன், உங்களையும் அல்லாஹ் கேட்கிறான். அயஹ்சபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா அஃபஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு வயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். உன்னை அல்லாஹ் விட்டு விட்டானா அப்படியே? அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. வீணாக படைக்கப்பட்டிருக்கிறாயா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நீ திருப்பி வர வேண்டாமா என்னிடத்திலே?
என்னிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா? என் முன்னால் நீ நிற்கப்பட மாட்டாயா? உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா? உன் உடலில் உள்ள ரோமங்கள், உன் உடம்பில் உள்ள தோள்கள், உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா? அந்த உறுப்புகள் நீ செய்ததை, நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய் மனிதனே?